காங்கிரஸ் நண்பர்கள் வந்து ஒரு சில பேர் இருக்காங்க. இப்போ ஏன் நானே பேரை சொல்றேன், மாணிக்க தாகூர் இருக்காரு, ஜோதிமணிலாம் அவங்க எம்பி ஆகிட்டாங்க. அதனால இந்த வர்றவங்க எம்எல்ஏ ஆனா ஆகலைன்னு சொல்லி அதில் பங்கு வேணும் இதில் பங்கு வேணும்ன்றான். இதெல்லாம் தலைமை புரிஞ்சு அடுத்த வீக்கிற்கு சீட்டே கொடுக்கக்கூடாது, நம்ம கொடுக்க விடக்கூடாது. இல்லைன்னா நம்மளால அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, ஒரு நம்ம உணர்வோட நம்ம இல்லைன்னா இந்தியா கூட்டணியே கிடையாது. தலைவர் வந்து டெல்லியில நிக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின், இரண்டாவது மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ். நாங்கள் 3 பேர் தான் மெயினா இருந்து இந்த இந்தியா கூட்டணியை காப்பாத்திக்கிருக்கோம். ஆனா இந்த காங்கிரஸுக்கு நல்லா போனா அந்த சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி அது. இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா மனது ரொம்ப வேதனையா இருக்கு. இப்போ பராசக்தின்னு ஒரு படம் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. அதை அப்படியே காமிச்சிருக்காங்க. வேளா மாசுவதின்னு போர்டு போட்டிருப்பாங்க. மதுரையினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் காரு கூட MDUன்னு தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி 7ஆம் நம்பர் பெரியார் போட்டு, அது ஒன்று மட்டும் தப்பு. சென்ட்ரல் அந்த காலத்தில் என்ன இருக்கணும்னா சென்ட்ரல் போட்டு கலெக்டர் ஆஃபீஸ் போட்டிருக்கணும், அது தப்பு. பெரியார் திருமங்கலம்னு ஒரு பஸ் ஓடும், இப்படிலாம் போட்டு பராசக்தியில் அதனுடைய அந்த இந்திய இனிப்பை பற்றி தான் அது போட்டு. அப்போ இதில் நடந்தது உண்மை. வேலுசாமி சொன்னார், தியாகராஜர் காலேஜில் படித்தேன்னு. இந்த காலத்தில் ஒரு உணர்வோட இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் இளைஞரணின்றதை விட ஒரு திமுகவினுடைய ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல் காரணமே அன்றைக்கு உள்ள மாணவர் அணி தான். பெரிய பெரிய ஆள் இதில் இருக்க பூரா உணர்வோட இந்தி வேண்டாம் என்ற அடிப்படையிலே அன்றைக்கு பாடுபட்டாங்க. அது தொடர்ச்சியாக வந்துச்சு. அதுக்கு பின்னால கூட 93ல் நாங்கள் இந்தி எடுத்து வந்து இந்த ஸ்டேட் பேங்க், ரயில்வே ஸ்டேஷனு எல்லாத்தையும் அழிச்சு 4 நாள் ஜெயிலில் இருந்தோம். அது பிரிவென்ட் அரெஸ்ட்டில் கூட போனோம். அது மாதிரி இந்தி திணிப்புன்றது உடால மத்திய சர்க்கார் ஒன்றிய அரசு என்ன செய்யும்னா இவங்க ஒத்துக்கிறாங்களான்னு அப்புறம் அப்படி விட்டுரும். இப்போ மோடிஜி பார்த்தார், சமஸ்கிருதத்துக்கு 2000 கோடி ஒதுக்கியிருக்கார். அந்த மொழி பேசுறவனே மொத்தமே 2000 பேரோ 3000 பேர் தான் இருக்கான்னு சொல்றாங்க. இந்த ஐயர் 2 ஓதுரா வருங்க, அவங்க படிக்கிறதோட சரிதான் தவிர அந்த மொழியை பத்தி தெரியாது. ஆனா தமிழுக்கு செம்மொழிக்கு 200 கோடி தான் ஒதுக்கியிருக்கு. ஒரு பெரிய அநியாயம். மோடி என்பவர் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு பெரிய சர்வாதிகார ஆட்சி தான் நடத்த போறாரு, அது ஒன்றும் மாற்றமே இல்லை. அதுக்கு துணை போறதுக்கு இன்னைக்கு நிறைய தமிழ்நாட்டிலே நிறைய துணைக்கு போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டணி சேர்றதை பார்த்தா முதல் நாள் வரைக்கும் பழனிசாமி தான் முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நேற்று டபுள் இன்ஜின் இருக்கார். டபுள் இன்ஜின் எப்படி போகும்? 2 மாடு போகும், 2 தண்டவாளம் ரயில் தண்டவாளம் தான் சொல்ல ஒத்துக்கிறேன். டபுள் இன்ஜின் எப்படி போகும்? முன்னாலே ஒன்று பின்னால் ஒன்று தள்ளலாம். முன்னால போறவே பின்னால போறவே பிரச்சனை தானே. அது பாருங்க, கடைசியில் ஏடிஎம்கே ஒரு ஜெயிச்சு வந்தா கூட வச்சுக்கிடுவோம், பிஜேபி தான் முதலமைச்சர் வருவான். ஏன்னா நிறைய கேஸ் வச்சிருக்காங்க, அரட்டி வருவான். ஆனால் எதற்கும் அஞ்சாத ஒரே தலைவன் மாண்புமிகு தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் தான். நீ என்ன செஞ்சுக்க, அதை பத்தி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஒரே நிலைப்பாடு எடுத்து இன்னைக்கு ஆட்சியில எந்த விதமான சமரசமும் கிடையாது. நம்ம எப்பயுமே இருமொழி கொள்கை தான் நம்மளுக்கு உண்டு, அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இப்போ கூட ஒன்றிய அரசு நம்மளுக்கு 2000 கோடி ரூபாய் தர வேண்டியது இருக்கு, தரல. அந்த தர்மேந்திர பிரபுன்னு ஒரு மத்திய அமைச்சர் சொல்றாரு, நீங்க அதை ஒத்துக்க 10,000 கோடி கூட தரம்னாரு. நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் சொன்னார் தலைவர், 10,000 கோடி வேணாம், இந்தி வேணாம், எங்கள் தமிழ் தான் வேணும்னு ஒத்த கால தீர்மானம் போட்டு நிறைவேற்றுறோம். அதை பற்றி இல்லை. நான் கூட இப்போ உங்களுக்கு நல்லா சொல்லணும், ஒரு கவர்னர் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, அவனுக்கு அதாவது கொஞ்சம் அறிவு வேணும் ஒருத்தருக்கு.